ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக் ரெசிபி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இங்கே ஒரு பேன் வச்சுட்டேன். சர்க்கரை பாகு பண்ணிக்கலாம். இதில் நெய் போட்டுக்கலாம். நல்லா நெய் சூடாகட்டும். நெய் மைசூர் பாக் தான் கைஸ் இன்னைக்கு செய்ய போகிறாங்க. சர்க்கரை ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு கப் சர்க்கரை, ஒரு கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம். நல்லா கரையிட்டு நம்ம தீபாவளினாலே மைசூர் பாக் இல்லாமல் இல்லை, அதுதான் ஸ்பெஷல். மைசூர் பாக் தான் ஸ்பெஷல். ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம மைசூர் பாக் பற்றி தான். நம்ம மைசூர் பாக் எப்படி நம்ம கண்டுபிடிச்சாங்க, நம்ம மைசூர் பேலஸ் இருக்குல்ல, அங்கே ராஜாவுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டு இருந்தாங்களா. அந்த ஸ்வீட்டில் வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சா. அந்த மிஸ்டேக்கில் வந்தது தான் நம்ம மைசூர் பாக். அந்த மிஸ்டேக்லாம் நல்லா சாப்பிட்டு பார்த்தாங்களா அந்த சமையல்காரங்க, நல்லா இருந்ததா. சரின்னு சொல்லி அதை சர்வ் பண்ணாங்களா ராஜா கிட்ட. ராஜா சாப்பிட்டு பார்த்து, வாவ் சூப்பராக இருக்கே, அருமையாக இருக்கே, இது பேர் என்ன அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு நான் அந்த சமையல்காரர் வந்து இது பேர் வந்து அவரே வச்சுட்டாரா மைசூர் பாக் சொல்லி. அப்படி தான் கைஸ் மைசூர் பாக் வந்தது. பதம் பார்த்துட்டு இருக்காங்க அம்மா. ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வரணுமா, அதை ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி தான் கைஸ் நம்ம மைசூர் பாக் வந்தது. இப்போ நெய் மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் மைசூர் பாக்கு, அப்படிலாம் என்னென்னமோ வந்திருக்கு. ஆனால் மைசூர் பாக்குனா கட்டியாக இருக்கணும், கடிச்சா கரு கருன்னு சோன் வரணும். அதுதான் கைஸ் ஒரிஜினல் மைசூர் பாக்கு. ஒரு கம்பி பதம் வந்துச்சு பாருங்க. இப்படி ஒரு கம்பி பதம் வரணும். பார்த்தீங்களா கைஸ், இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணுமா. ஒரு கப் சர்க்கரை போட்டாலும் அதே கப்பில் தான் மாவு. ஒரு கப் மாவு எவ்வளோ சர்க்கரை எடுத்தீங்களோ அதே சைஸ் அளவு தான் கடலை மாவு ஒரு கப்பு. நல்லா கலரணும், கட்டி விடும். அதில் போட்டு போட்டு கலரிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கலரணும். இதே கப்பில் தான் சர்க்கரை எடுத்தேன், அதே கப்பில் மாவு ஒரு கப்பு. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும், அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஹிந்துஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தீபாவளினாலே மைசூர் பாக் தான் ரொம்ப ஸ்பெஷல். கொஞ்சமாக நெய் ஊற்றணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றணுமா. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பதம் தான் கைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் தான். பாருங்க, நம்ம கிண்டணும். மேலே நெய் வர வரைக்கும் அப்படியே கிண்டணுமா. ஒரு கிண்டுலையும் மேலே நெய் வந்துடணும். சில பேர் வந்து எண்ணெய் பாதி அதுக்கப்புறம் நெய் பாதி கூட போடுவாங்க. பட் நாம் வந்து ஃபுல்லாக நெய் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். கிண்டிக்கிட்டே இருக்கும்.
சரிதா, இப்படி நெய் விட்டு பிரியுதுல, அந்த டைமில் திருப்பவும் கொஞ்சம் நெய் போடணும். பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. சூடு பண்ணி வச்சு எல்லா நெய்யும் போட்டாச்சு. சூப்பர். குக் ஆகிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. நெய் வந்து அதை நல்லா தடவிக்கணும். கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்ல, அதனால். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இது எடுத்து அப்படியே இதில் ஊற்றிடணும். இதை ரொம்ப இது பண்ணக்கூடாது, கிளறக்கூடாது. ஏன்னா ரொம்ப தட்டணுன்னா கிளறணுன்னா அது ஹோல்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இதாகிடும், மூடிடும். ஹோல்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் அதுக்கு அழகு. ஒரு சைடாக போட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் கட்டியாக வரணும்னு சொல்லி ஒரு சைடாக போட்டிருக்காங்க. இப்போது இது வந்து நல்லா சூடாக இருக்குல்ல, ஆற விடணும். ஆற விட்ட அப்புறமா தான் கட் பண்ணணும். பாருங்கள், நம்ம நெய் மைசூர் பாக் தனியாக நெய் வந்து நின்றுச்சு பாருங்க. இப்போ இது கொஞ்சம் ஆற பிறகு கட் பண்ணி காமிக்கிறோம். இவ்வளோ நெய் நின்றுச்சு பாருங்கள், அதை எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இவ்வளோ நெய் நின்றுடுச்சு. அதை அப்படியே எடுத்துடணும். இது கொஞ்சம் இன்னும் ஆறணும். கொஞ்சம் சூடுலேயே கட் பண்ணிடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. கட்டி ஆயிடுச்சுன்னா கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ பீஸ் கட் பண்ணி வச்சிடணும். பார்த்தீங்களா, சூப்பராக கட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இது ஆறணும். இன்னும் கொஞ்சம் ஆற பிறகு டிஷ் அவுட் பண்ணலாம். வருது பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், சூப்பராக பாக்ஸாக வருது பாருங்கள். எடுத்து ஒன்று ஒன்றா அம்மா டிஷ் அவுட் பண்ணுறாங்க. பாருங்கள் கைஸ், சூப்பராக வந்திருக்கு நம்ம மைசூர் பாக். ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு தீபாவளி ஸ்வீட் இது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, நெய்பர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு உங்களை அப்படியே பாராட்டுவாங்க. செம்மையாக இருக்குது கைஸ், பாருங்களேன். இனிமேல் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாம் வந்து வீடியோ சீரீஸ், தீபாவளி சீரீஸ் தான். தீபாவளி பண்டிகைகள் அப்படி தான் நாங்கள் இந்த வீக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பாருங்கள், நடுவில் எவ்வளோ அழகாக கலராக இருக்குது பாருங்கள். அது சூப்பராக எல்லாம் கட்டிங் ஆகி வந்திருக்கு. அப்படியே அம்மா அடுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நடுவில் எப்படி கலர் வந்திருக்கு பாருங்கள். எப்படி ஹோல்ஸா பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்தீங்களா, டக்குன்னு சவுண்ட் வந்து பாருங்க. சாஃப்டாகவும் இருக்குது, கருமுறாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதான் இந்த எண்ணெய், நம்ம இந்த கீ அந்த இது அப்படியே வாயில் ஒட்டுதுங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதாங்க, நான் சொன்னேன்ல அந்த மெத்தட் தான். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் மைசூர் பாக்கு. நல்லா சாஃப்டாக, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தீபாவளி ஸ்பெஷல் இது. நீங்களும் தீபாவளிக்கு செய்யுங்க. செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys நம்ம சேனல். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி மைசூர் பாக் செஞ்சு நீங்கள் சாப்பிட்ணும். ஓகே guys, பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.